السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், நம்மை படைத்த ஆண்டவனை என்றென்றும் நாம் நினைவில் ஞாபகத்தில் கொள்வது. சொந்தத்தினுடைய தொடர்பை சில பேர்கள் சந்தர்ப்பத்தில் முறித்து கொள்ளலாம், நட்பினுடைய உறவுகளை சந்தர்ப்பத்தில் முறித்து கொள்ளலாம். ஆனால் இறைவனுடைய தொடர்பை யாரும் எந்த சூழலிலும் முறிக்க முடியாது. நினைக்காமல் இருந்தால் அல்லாஹ் சொல்றான், என்னை யாரை நினைக்காமல் என்னை மறந்தால் லன்கா, அவனுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில நெருக்கடிய கஷ்டத்தை ஏற்படுத்துவேங்கிறான். அல்லாஹ்வ மறந்தா நான் சும்மா விடமாட்டேங்கிறான். அல்லாஹ் உன் வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர நீ எதையுமே பார்க்க முடியாதுங்கிறான். அல்லாஹ் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு சமயம் அல்லாஹ் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்க வீட்டுல வந்து நான் தங்கட்டா அப்படின்னு கேட்டான். யாரு? அல்லாஹ் கேக்குறான், உங்க வீட்டுல வந்து நான் தங்கட்டா அப்படின்னு. உடனே ஆண்டவா, நீ வந்து என் வீட்டுல வந்து தங்குறதா? அப்படியே கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியில சுஜூதே செய்யிட்டாங்க. நீ வந்து என் வீட்டுல தங்குறதுன்னா என்ன? அப்ப அல்லாஹ் சொன்னா, நீ என்னை நினைச்சிட்டா நான் உங்க பக்கத்துல வந்துடுவேன், உன் கூட உட்கார்ந்துருவேன். என்னை நினைக்கிற வீடு நான் உட்கார்ந்து இருக்கிற வீடு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், நான் உங்க வீட்டுல தங்கட்டான்னா நீ என்னை நினைக்கிறியா, நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன்னு அர்த்தம், உன் பக்கத்துல நான் வந்துடுவேன்னு அர்த்தம். யார் என் அடியான் என்னை நினைத்து விட்டானோ நான் அங்கே வந்து விடுகிறேன். அவர்கள் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனையும் நாம் என்ன செய்வோம், கொடுத்துருவோம். அதனாலதான் பழைய ஆட்கள், பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு துவா செய்யணும்னா முதல்ல நிறைய அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லான்னு பாவ மன்னிப்பு தேடுவாங்க. திக்ர் செய்துட்டு துவா செய்வாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்ம ஒரு கோரிக்கை அல்லாஹ்ட்ட வைப்போம் அப்படின்னு நினைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஒரு கூட்டம் திக்ர் செய்துட்டு இருந்தாங்க. ஆனா மெலிஞ்சி போய் உடம்பெல்லாம் பசியில மஞ்சளித்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மெலிஞ்சி எலும்பு தோலுமா இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு என்ன இப்படி மெலிஞ்சு போய் இருக்கீங்களே அப்படின்னு, எதுக்காக நீங்க திக்ர் செய்யறீங்க, என்ன மெலிஞ்சு போய் இருக்கீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு சொர்க்கத்தின் மீது ஆசை, தேட்டம். அந்த சொர்க்கத்தினுடைய தேட்டத்தினால நாங்க உருகி போயிட்டோம், மெலிஞ்சு போயிட்டோம். ஏதாவது ஒண்ணு தேட்டம் இருந்தா அந்த தேட்டத்துக்காகவே கவலையிலேயே உருகிருவோமா இல்லையா? அது மாதிரி உங்க ஆசை கண்டிப்பாக நிறைவேறும், வாழ்த்து சொல்லிட்டாங்க. இன்னொரு கூட்டத்தை கடந்து போனாங்க. அவங்களும் திக்ர் செய்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் எலும்பும் தோலுமா முதல்ல இருந்தவங்கள விட ரொம்ப உருகி போயிருந்தாங்க. அப்ப அவங்கள பார்த்து கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன ரொம்ப மோசமா இருக்கீல, பசி பட்டினியா, என்ன கவலை கஷ்டங்களா அப்படின்னு. இல்ல, எங்களுக்கு நரகத்தை பத்தி பயம். முதல்ல உள்ளவங்க என்ன சொன்னாங்க, சொர்க்கத்தை ஆசையில நாங்க என்ன செய்தோம், ஆசையிலேயே நீ உருகிட்டோம். நரகத்தை பத்தி பயம், அது மாதிரி பயத்திலேயே நாங்க நரகத்தை பத்தி பயத்திலேயே உருகிட்டோம். அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவானாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துவா செய்துட்டு போயிட்டாங்க. அடுத்து இன்னொரு கூட்டத்தை கடந்து போனாங்க. அவங்களும் திக்ர் செய்துட்டு தான் இருந்தாங்க. அப்ப அவங்கள பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு சொர்க்க ஆசையா? இல்ல. அவங்களும் மெலிஞ்சு போய் தான் இருந்தாங்க. நரகத்தை பத்தி பயமா? இல்ல. அப்ப சொர்க்க ஆசையும் இல்ல, நரக பயமும் இல்லைன்னா எதுக்காக வேண்டி? எங்களுக்கு அல்லாஹ்வின் மீது, சொர்க்கத்தை படைத்தின் மீதோ சொர்க்கத்தின் மீதோ நரகத்தின் மீது பயமே இல்லை, இதை படைத்த இந்த ஆண்டவன் மீது உள்ள காதல். எதன் மீது உள்ள காதல்? ஆண்டவன் மீது உள்ள ஃபீலிங்ல. சில பேர் திக்ர் செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய நினைவு. எனக்கு எந்த சொர்க்கம்லாம் அபியசீத்தில் இஸ்லாமிய சொல்லுவாங்க, என் ரப்பு என்னை நரகத்துல போட்டா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் ரப்புடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம். அவன் திருப்தி என்னை நரகத்துல வைக்கணும்னா எனக்கு நரகமா இருக்காது, எனக்கு அவன் திருப்தி தான் முக்கியம்.
எனக்கு நரகத்தில் வைப்பதோ கவலையை தராது, சொர்க்கத்துல போடுவதும் சந்தோஷத்தை தராது. என்னுடைய ரப்பு என்ன நாடுறானோ அதுதான் அதுதான் அவனுடைய நோக்கம். மாருப்புல் கரகி ரலியல்லாஹு ஒரு ஆள் கனவுல கண்டார். இப்படியே மூடாம அப்படியே பார்த்தபடியே ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தார், கனவுல பார்த்து. இது எங்க பாக்குறாரு? இவர் அல்லாஹ்வுடைய காதல்லையே இறந்திருக்காரு, அல்லாஹ்வே பார்த்துட்டே இருக்காரு அவர் கண்ணை மூடாம. அதனாலே அவருக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. பாருங்க, சொன்னாங்களாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க தாங்க, அன்துமுல் அஹிப்புல்லா அன்துமுல் அஹிப்பா, நீங்க தான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய காதலர். சொர்க்கத்தை ஆசைப்பட்டவர்கள் கூலிக்கு மாரடிக்கிறவர்கள், நரகத்தை பயந்தவர்கள் அவர்களும் ஒரு வகையில் சுயநலவாதிகள். நீங்க எதை பத்தி இல்லாம அல்லாவே எங்க இலக்கு அப்படி நோக்கத்துல வாழ்கிறீங்க பாத்தீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்க எங்க வாப்பா அம்மா சொத்துலாம் எனக்கு முக்கியம் இல்லை, எங்க வாப்பா அம்மா பிரியம்தான் எனக்கு, அவங்களே எங்களுக்கு ஒரு சொத்து. இன்னைக்கு சொத்துக்காக தகப்பனே வெட்டினவன்லாம் இருக்கான், சொத்துக்காக அக்கா தங்கச்சிக்கு உறவை வெட்டினவன்லாம் இருக்கான். ஆனா எனக்கு எங்க உறவு தான் முக்கியம், எங்க வாப்பா அம்மா 2 பேரும் ஆயாத்தா இருந்தா போதும் எங்களுக்கு, நாங்க சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களும் இன்னைக்கு உலகத்துல இருக்காங்களா இல்லையா? அதுதான் உண்மையான பாசம். ஆக உலகத்துல ஒரு சமயம் திடீர்னு பாருங்க பயங்கரமா குளிர் அடிக்கும், குளிர்காலத்துல தாங்க முடியாத குளிர் அடிக்கும். வெப்பம் அதிகமா இருக்கும் போது யார் ஒருவர் லா இலாஹ இல்லா அன்த மா ஷத்து ஹாதல் ஹர்ரா, என்ன வெப்பமா இருக்கு, லா இலாஹ இல்லா அன்த என்று யாராவது சொன்னால் அல்லாஹ் சொல்வானா ஜஹன்னம் நரகத்தை பார்த்து, நீதான் சாட்சி, அவர் இந்த வார்த்தையை சொல்லி வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு விட்டார், நீ நரகத்தில் அவரை சுட்டெரிக்க கூடாது, நீ தான் சாட்சி என்று அதுக்கு கட்டளை போடுகிறான். அதுல நரகத்துல ஐஸ் நரகமும் இருக்கு, வெயில் இது ஹீட் நரகமும் இருக்கு. ஐஸ் இருக்குங்க, ஐஸும் ஒரு அளவுக்கு அதிகம் ஆயிருச்சுன்னா பனியிலேயும் எத்தனை மாடுகள் வடநாட்டுல புள்ள ஐஸ்ல தான் அதிகமான குளிர்காலத்துல தான் தோல் எக்ஸ்போர்ட் அதிகமாகும், ஏன்னா அதுலதான் நிறைய மாடுகள்லாம் செத்து போகும் தாங்க முடியாம. அது போல ஐஸ் நரகம்னு ஒண்ணு இருக்கு, ஜம்ஹரீரா, அதுல ஐஸ்ல போட்டு எல்லாம் சாவடிப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது மாதிரி குளிர் தாங்க முடியாம இருக்கிற காலத்தில் யார் ஒருவர் லா இலாஹ இல்லா அந்த மாபரத ஹாதா, என்ன குளிரா இருக்கு, லா இலாஹ இல்லா அந்த இன்று யார் திக்கிற சொன்னாங்களோ, அப்ப அத ஜம்ஹரீரா என்ற அந்த நரகத்துல ஐஸ் நரகம், அதை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா நீயே சாட்சி, இவரை என்ன செய்ய மாட்டேன், இந்த ஐஸ் நரகத்துல போட மாட்டேன். பாருங்க, அல்லாஹ்ட்ட இந்த மாதிரி திக்ரின் மூலமாக நம்முடைய மர்மை வாழ்க்கையை சேஃப்டியா ஆக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. அலிலில்லான்னு ஒரு நாள் சோம் இல்லாம இருந்தாங்க, அவங்கள பாக்குறதுக்கு கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு 3 பேரும் அவங்கள நோய் விசாரிக்க வந்தாங்க. பொதுவா யாராவது வந்தா என்ன செய்வாங்க, வந்தவங்களுக்கு ஏதாவது ஆலிக்ஸ் அடிச்சு ஏதாவது கொடுப்போம் நம்ம பழக்கத்துல. ஆனா வந்தவங்களுக்கு ஏதாவது விருந்து கொடுக்கணுமேனு அழில, அப்பதான் அவங்க குணமாயிட்டு வர்றாங்க, கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரிலீஃப் ஆகியிருக்காங்க. வந்த உடனே என்ன செய்தாங்க, அவங்கள்ட்ட அப்ப இருந்தது ஒரு சின்ன தட்டு இருந்தது, கண்ணாடி தட்டு, பலன்னு ஒரு அழகான தட்டு இருந்தது. அந்த தட்டுல கொஞ்சம் தேன் இருந்தது, கொஞ்சம் அதுல ஒரு முடியும் கிடந்தது. அதை கொண்டு போய் 3 பேருக்கு முன்னால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு வச்சாங்க. தேன் அப்படி ஸ்வீட் சாப்பிட்றமே எடுத்து அவங்க நினைச்சுவாங்க சாப்பிடுவாங்க, வளமை போல தெரியுது. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, சரி இதை எடுத்து நம்ம அந்த ஸ்வீட்டை ருசிக்கிறதுக்கு முந்தி நம்ம ஏதாவது சில விஷயங்களை பத்தி பேசிக்கிடுவோமே. அவங்க பேசுனா அது அல்லாஹ்வுடைய பேச்சு தான் இருக்கும், நம்ம ஏதாவது பேசுவோமா அப்படின்னு. சரி நீங்க தான் வயசுல மூத்தாளு, முதல்ல நீங்களே பேச ஆரம்பிங்களேன் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன உடனே அவங்கள பார்த்து எல்லாரும் சொன்னாங்க. அப்ப அந்த பக்கத்துல தட்டை இருக்கு, தட்டையில தேன் இருக்கு, தேனில முடி இருக்கு, அதுல இருந்தே சப்ஜெக்டை தூக்குனாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இந்த இன்ன இருக்குல்ல, இந்த தட்டையை விட பிரகாசமானது, அது பலன்னு இருக்குங்க. ஏல இருந்தே டாபிக் தூக்குறாங்க, பாக்குறாங்க பக்கத்துல தேன் இருக்கு, தேன்ல இருந்தே சப்ஜெக்ட். இஸ்லாமிய மார்க்கம் அன்பரும் எதை விட பிரகாசமானது, இந்த தட்டை விட பிரகாசமானது. அல்லாவை திக்ரு செய்வதற்கு பார்த்தீங்களா, அஹலா மினல் அசல், இந்த தேனை விட ஸ்வீட்டானது. அல்லாவை திக்ரு செய்வது இதை விட ஸ்வீட்டானது. அதுக்குத்தான் நான் சொல்றேன், திக்ருடைய சப்ஜெக்ட்னால சொல்றேன்.
அதே மாதிரி இதுல கடக்கிற முடி இருக்கு பாத்தீங்களா, இது இது எப்படி இப்ப எதை விட ஷரியத்து எந்த அளவுக்கு மென்மையானதுன்னா அந்த முடியை விட ஷரியத்து மென்மையானது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களுக்கு ஷரியத்துல லேசாத்தான் ஆக்கியிருக்கான். படுத்துக்கிட்டு தொழுலாங்க முடியலன்னா, படுத்துக்கிட்டே தொழுலாம் ஒரு மனுஷன், என்ன செய்ய முடியும்? ட்ரெயின்ல போறோம், எஞ்சின நிக்க முடியல, படுத்துக்கிட்டே தொழ வேண்டியதா. இஸ்லாத்துல ஷரியத்துல நமக்கு எவ்வளவு இருக்கு. அப்போ இஸ்லாம்ங்கிறது மிருதுவானது, மென்மையானது, ஷரியத் முடியை விட மென்மையானது. உமர் இல்லான்னு அடுத்து சொன்னாங்க, சொர்க்கம் இந்த தட்டை விட பிரகாசமானது, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் இந்த தேனை விட சுவீட்டானது, சிராத்தி முஸ்தகிம் பாலம் இந்த முடியை விட மிருதுவானது. உஸ்மான் அலி அல்லான்னு சொன்னாங்க, குர்ஆன், அவங்க குர்ஆனுடைய காதலர், டெய்லி ஒரு குர்ஆன் ஓதாம அவங்க தூங்கவே மாட்டாங்க. உஸ்மான் சொன்னாங்க, குர்ஆன் பிரகாசமானது இந்த தட்டை விட, குர்ஆன் ஓதுவது இந்த தேனை விட ஸ்வீட்டானது, குர்ஆனுடைய விளக்கம் எதை விட நுட்பமானது, இந்த முடியை விட நுட்பமானதுன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, விருந்தாளி வந்திருக்கக்கூடிய கெஸ்டுகள் இந்த தட்டை விட பிரகாசமானவர்கள், அவர்கள் பேச்சு இந்த தேனை விட ஸ்வீட்டானது, அவர்கள் உள்ளம் இந்த முடியை விட மென்மையானது. எப்படி தலைப்பை முடிக்கிறாங்க பாருங்க, சூப்பர். விருந்தாளிகளை பத்தி பொழுது முடிக்கிறேன். எதுக்கு சொல்ற வரேன்னா, அப்போ அல்லாவை திக்ரு செய்வதுங்கிறது அவர்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி நல்ல ஒரு, அல்வா சாப்பிடணும்னா அவங்களுக்கு திக்ரு செய்யறதுதான். இல்லாம யாபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு பகதாதுல ஒரு ஞானி இருந்தார், அவங்க பக்கத்துல ஒரு அவருடைய சீடர் இருந்தார். அல்லாவுடைய திக்ரை பத்தி காதுல விழுந்துருச்சுன்னு சொன்னா திடீர்னு அவரையும் அறியாம உணர்ச்சி வசப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவார். அந்த கூட்டத்திலேயே என்ன செய்வாராம், அல்லாவுடைய திக்ரை பத்தி பேச்சு ஏற்பட்டுச்சுன்னா அவர் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு அவர் கத்துவார் போல் தெரியும். ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த கத்துற வேலையெல்லாம் அங்க இருக்கக்கூடாது. அவர் உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டாங்க. என்ன சொன்னாங்க, நீ கத்தெல்லாம் கூடாது, நீ கத்துறதா இருந்தா இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய திக்ர்ல உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி சவுண்டு போடுறா இருந்தா இங்க வரக்கூடாதுன்ட்டு. ஆனா உண்மையிலே அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் வந்த சத்தம் அது. சரி, குருவே இப்படி தடை போட்டாங்களே, அல்லாஹ்வுடைய திக்ரை அதுக்கு பிறகு திக்ர் சத்தத்தை கேட்டா அந்த சீடர் அப்படியே தன்னையே அப்படி அடக்குவாராம். அடக்கும் போது அடக்க முடியாம முடியிலிருந்து ரத்தம் கூட்டுமா. அப்ப எவ்வளவு உணர்ச்சி பூர்வமான திக்ரு பாருங்க, உள்ளத்திலிருந்து உள்ளம் குதிச்சு அவர் அடக்க சவுண்டு போட முடியாது. அப்ப அந்த சவுண்டை வெளிப்படுத்த முடியாம அடக்கணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொன்னதுனால அந்த முடியிலிருந்து ரத்தமா சுட்டுமா. ஒரு நாள் திடீர்னு பயங்கரமா ஒரு சத்தத்தை போட்டு ஒஃபாத்தே ஆயிட்டாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படிங்கிறவங்க அப்படி ஒரு விஷயத்துல இறங்கிட்டு அப்படியே உள்ளேயே உருகிருவாங்க, அல்லாஹ்வை பத்தி அப்படியே உருகிருவாங்க. அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பகதாதுல இருந்த ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, ஒரு நாள் பகதாதுல அப்படியே வனவாசம் போனாங்க, ஆன்மீக சுற்றுப்பயணத்துல இருந்தாங்க. போகும்போது ஒரு மனிதர், ஒரு இளைஞர், அவர் என்ன செய்தாரு, அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்ப அவங்க சொன்னாங்க, சும்மா வாயில அல்லாஹ் அல்லான்னு சொல்றிய, யூதர்கள் கூட அப்படித்தான் சொல்றான். என்ன அல்லாஹ் அல்லான்னு சொல்ற, முதல்ல வாயில சொன்னா பத்தாது, உள்ளத்துல இருந்து என்ன செய்யணும், ஏன்னா உள்ளத்துல இருந்து வரணும். ஆனா இவங்க இது சாதாரண ஆள் நினைச்சு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இளைஞர் அதுலயே உருகுனவர். ஒரு சமயம் என்ன செய்தாரு, இப்படி சொல்லவும் 10 தடவை அல்லாஹ் 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 அவ்வளவு சொல்லிட்டு 10 தடவை சொல்லிட்டு அப்படியே அந்த நிலையில இறந்துட்டார். ஹார்ட் வெடிச்சிட்டு பிளந்துட்டுங்க. பார்த்தா லிவர்ல அல்லான்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அப்பதான் விளங்குனாங்க, ஆகா நம்ம தெரியாம ஒரு சாதாரண ஆள் நம்மள மாதிரி சும்மா தஸ்பியை வச்சுட்டு அல்லாஹ் அல்லான்னு சொல்லி படம் பார்த்துட்டு இருப்பான். நிறைய பேர் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி சொல்ல நோண்டிட்டு இருப்பான். நம்மளும் சேர்த்தான் சொல்றோம். கண்ணு செல்ல இருக்கும், தஸ்பி கையில இருக்கும். பார்த்துட்டீங்களா? திக்ரு என்பது சில பேர் திக்ர்ல இந்த பஜாரோடு தஸ்பி சில பேர் நடமாடுறான், ரோட்டோடு நடமாடுறான். தியானம் என்பது ஓர்மை, இறைவனை தவிர நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் எதுவுமே கேட்காமல் அவனுடைய கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய யாருக்குமே 2 இதயம் கிடையாது. அல்லாஹ் சொல்ற, நாயகமே உங்களுக்கு 2 இதயம் கிடையாது, ஒரு இதயம் தான். அல்லாஹ்வோடு நம்முடைய உணர்வு இருக்கும் போது நம்ம கண்ணு வேற ஒண்ணு பார்த்து அங்கெல்லாம் போகும். பெரும்பாலும் பஸ்ல போகும்போது பெரிய பாட்டை போட்டு விட்டுருவாங்க, நம்மளால குர்ஆனும் ஓத முடியாது, திக்ரும் செய்ய முடியாது.
நம்மளையும் மீறி செய்தான் அந்த பாட்டுக்கு தான் காணும். அதனால நம்ம தஸ்பியை தூக்கி ஜேப்ல வச்சிருவோம். ஆக இங்க ஓதவும் முடியாது, தஸ்பியும் செய்ய முடியாது. ஏன்னா இவன் பாட்டுல முயற்சி இருக்கு. நம்மளை மீறி எதுதான் கவனம் போவோம்? பாட்டையும் கேட்டுட்டு அல்லான்னு சொல்லிட்டே போக முடியுமா? சாத்தியமே இல்லையே அது. பாருங்க இந்த அளவுக்கு. அப்பதான் ஒரு சத்தம் கேட்டுச்சான், ஆதா யா ஷிபிலி, இவரை பார்த்தா நீங்க வந்து வாயால சொல்றீங்கன்னு சொன்னீங்க. ஆதா மினல் முஹிப்பீன் ஒகும் கலீலும், இவர் இறைவனுடைய காதலர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப கம்மி என்று சப்தம் வந்தது என்று எழுதி காட்டுவாங்க. பாருங்க உலகத்திலே அல்லாமா சரி சிக்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்க ஒரு சமயம் ஒரு பாலைவனத்துல ஒரு கருப்பரை பார்த்தாங்க. கருப்பர் நீக்ரோ, ஒரு கருப்பர். அவர் ஒரு பெரிய துறவி. அவர் பார்த்து சொன்னாங்க, அவரு கருப்பா இருக்கிறாள், எவ்வளவு சோப்பப்பட்டாலும் வெள்ளையான அவர் நீக்ரோலங்க, அவரு ஆப்பிரிக்கர். அல்லான்னு சொல்லும் போது அவரு வெள்ளையாயிருவாராம். அவர் எப்படிங்க திக்ரு செய்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலேயே உள்ளத்தை ஃபில்டர் பண்ணக்கூடியது மூணு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி இரும்பு துருப்பிடிப்பது போல உள்ளம் துருப்பிடிக்கிறது, எஸ்தவுல் குலூபு கமா எஸ்தவுல் ஹதீத், இரும்பு எப்படி துருப்பிடிக்குதோ அது மாதிரி அதுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இரும்புக்கு பெயிண்ட் அடிக்கலைன்னா அது துருப்பிடிச்சு போயிடும். இரும்பு துருப்பிடிப்பது போல இதயம் பிடிக்கிறது. சுல்லாட சாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே இரும்பு துரு பிடிக்குதுன்னா அதுல நெருப்புல போட்டு எடுத்தா இரும்பு துரு நீக்கிடலாம். உள்ளம் பற்றையில கொண்டு போடுறான்ல, இரும்பு பற்றை கொண்டு போடுறாங்க, உள்ளம் துரு பிடிச்சா அது எப்படி ஃபில்டர் மாஸ் ஜிலாவுகா யார சொல்லலாம். உள்ளத்தினுடைய பாலிஷ் பண்றது எது? மூணு தான் நாங்க சொல்லலாம். ஒண்ணு அல்லாஹ் திக்ரு செய்யறது, ரெண்டாவது குர்ஆன் ஓதுறது, மூணாவது எம் மேல ஸலவாத் ஓதுறதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என் மேல ஸலவாத் ஓது. உலகத்துல ரசூலுல்லாஹ்வே ஸலவாத் நீங்க ஓதுங்க, நான் அனுபவத்துல சொல்லல, சத்தியமிட்டு சொல்லுவேன். எத்தனை சத்தியம் பண்ண ஒரு 5000 ஸலவாத் ஒரு வருஷம், ஒரு நாளைக்கு ஒரு 2000 வாங்க, உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். எவன்லாம் துட்டுக்காரலே கடனை எழுத்து அடிக்கிறான்னா வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஓத விடமாட்டான் செய்தான். அதான் பிரச்சனை. உங்களால 7000 ஸலவாத் ஓத ஆரம்பிங்க, வாழ்க்கையில கவலையே இருக்காது உங்களுக்கு. ஆனா ஓதறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படி தஸ்பீஹ் தூக்கணும்னு தூக்கம் வந்துடும். ஆனா அதுலதான் அல்ல சரக்கையே வச்சிருக்கான், மெயின் சரக்கையே வச்சிருக்கான். பாருங்க உள்ளம் பாலிஷா. அப்ப அந்த மனுஷன் கருப்பர் இருக்காருல, திக்ரு செய்யும் வெள்ளை ஆயிருவார். அப்ப ஆச்சரியப்பட்டு, என்னங்க நீங்க வெள்ளை ஆயிரிய அப்படின்னு சொன்னாங்க, நீ திக்ரு செய்தால் இங்க நிரந்தரம் மாறுது, உன் குணமே மாறிடும் சொன்னாங்க. சரி சிக்தியை பார்த்து அந்த கருப்பர், இவங்க பெரிய ஞானிங்க, இவங்களை பார்த்து அந்த துறவி என்ன சொன்னாரு, இந்த திக்ர நீ செய்தால் எனக்கு நிரந்தரம் மாறிச்சு, உன் குணமே மாறிடும். பாருங்க அல்லாஹ் ஒருத்தர் திக்ரு செய்தா. இதெல்லாம் நான் சொல்றதுனால நான் யோக்கியன் இல்ல, உங்களுக்கு சொல்றது மூலமா நான் அமல் செய்வதற்கு தான் இதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கிறதே நம்ம வாழ்க்கையில திக்ரு செய்வது மூலமாக இன்னைக்கு ஒரு மனுஷன் எப்போ இறப்பான்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா இவங்களேன் பயந்து நம்ம இருக்கிற நேரத்திலே நிறைய அமல் செய்ய ஆரம்பிச்சிருவோம். மரணம் எப்போ வரும் தெரியுமா? தெரியும். யாருக்கு? அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் அந்த சிக்னலை கொடுப்பான். இத்தனாவது வருஷம் நீங்க இறக்க போறீங்க, தயாராயிருங்க, உங்களுடைய அமல்கள் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. அல்லாமா அலி இப்னு அஸ்ரகுல் யமனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, எப்பொழுதுமே இரவு பகல் திக்ரு செய்கிட்டே இருப்பாங்களாம். அவங்கள பத்தி எழுதுறாங்க, ஒரு நாள் சோம் இல்லாம ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, உயில் எழுதிருங்க, உங்க நிலை நீங்க இப்பவும் அப்பவும் இறந்துருவோம் போல தெரியுது, உயில் எழுதிருங்க, யார் யாருக்கு சொத்து கொடுக்கணும் உயில் எழுதிருங்க சொன்னாங்களாம். நான் இந்த நோயில இறக்க மாட்டேன். நான் ஒண்ணு என்ன செய்தேன், ஒரு இடத்துல ஒரு விளக்க பார்த்தேன், ஒரு இடத்துல ஆகாயத்துல விளக்க பார்த்தேன். அந்த விளக்க வந்து காத்து அணைக்க முயற்சி பண்ணுது, ஆனா அந்த விளக்கு அணைய மாட்டேங்குது, என் உயிர் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கு காட்டின சிக்னல். அப்புறம் இன்னொரு நாள் ஒரு சமயம் ரொம்ப மோசமானாங்க. அப்ப சொன்னாங்க, உயில் எழுத போறேன், நான் இதுல இறந்துருவேன்னு சொன்னாங்க. அந்த எனக்கு ஒரு ஆகாயத்துல ஒரு விளக்க பார்த்தேன், அந்த விளக்க வந்து காத்து அணைச்சிட்டு அதோட நான் இறக்க போறேன், அதே நோயில இறந்தாங்க. ஒரு மனுஷன் தான் எப்ப இறக்குறான்னு தெரிஞ்சுதான் வைங்களேன். அல்லாஹ்வுடைய நடிகார்கள் என்னைக்குமே குஷியாவே இருப்பாங்க. அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஆவல்ல தான் திக்ர் செய்யறான். அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற சந்திப்பு அவங்களுக்கு இருக்கும். என்னைக்கே ஒரு நாள் இறந்தானா அவன் அடுத்த வருஷமோ 6 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, 100 சதை அடிக்கிறவன் உலகத்துல இருக்க மாட்டான். உலகத்துல என்னைக்கு பிறந்தானோ அன்னையில இருந்து அந்த 100வது வயசுல அவன் இருக்க மாட்டான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அந்த உலகத்திலே இருக்க மாட்டான். அப்ப பாருங்க,
இன்னைக்கு 2025 அதே மாதிரி 2125 நம்ம இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க 1 2 பேர் அதெல்லாம் கணக்குல வராது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப நாம எப்படி இருப்போங்கிறத நம்முடைய கனெக்ஷன் அல்லாஹ்வுடைய தொடர்புல இருந்தா உனக்கு இந்த சொல்லு, உனக்கு இந்த பிசினஸ் கிடைக்கும், இதை ஓது, இந்த நோய் உனக்கு சரியாயிரும், உன் பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்பதெல்லாம் நமக்கு அல்லாஹ் மூலமாக நமக்கு கனவின் மூலமாக காட்டப்படும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு அமல்ல ஒரு மனிதனுக்கு ஆர்வம் எப்போ வரும்? திக்ரு என்னைக்கு நம்ம சொல்லுவோம் பாருங்க, எதெல்லாம் எந்த மரம் பட்டு போச்சோ அதை வெட்டி அடுப்புல வச்சிருவோம். ஹக்கீமு திருமதி சொல்வாரு, எந்த திக்கரை எப்போ ஒரு மனிதன் செய்யறானோ அப்பமெல்லாம் அவனுக்கு உடம்புல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பசுமையான ஒரு மரம் என்னைக்கு வச்சு காத்து வாங்குவோம். என்னைக்கு அது நம்ம திக்கரை நிறுத்தினோமோ அன்னைக்கு நம்முடைய நாக்கை திக்கரை விட்டு காஞ்சிச்சுன்னா ஷைத்தானுடைய கெட்ட எண்ணங்கள் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம வணக்கம் செய்யறதுக்கு நம்ம மனசு வரவே செய்யாது. தொழுவ இபாதத்தை செய்ய மனசே வராது. அந்த சமயத்தில் காஞ்சிருவோம். காஞ்சி போன மரத்தை எப்படி வெட்டி அடுப்புல வைக்கிறோமோ அதே மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் காஞ்சி போனவன் அவனுடைய கட்டை நரகத்துக்கு போகக்கூடிய கட்டை. காஞ்சி போன மரங்கள், ஈரமான மரமே தஸ்பீஹ் செய்யும், காஞ்ச மரங்கள் தஸ்பீஹ் செய்யாது. காஞ்ச மரத்தை வெட்டி தான் எங்க கொண்டு வைக்கிறான்? அடுப்புல வைக்கிற மாதிரி. திக்ர் செய்யாதவனுடைய உடம்பு அல்ல எங்க கொண்டு வைக்கிறான்? நரகத்துல கொண்டு வைக்கிறான்னு சொல்லி அல்லாமா ஹக்கீமு திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் அவருடைய தியானத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தினை கலிமா சொல்லக்கூடிய நேரத்தில் இருந்து நம்முடைய எல்லா நேரமும் அவனுடைய திக்ரினுடைய சிந்தனையிலேயே தூங்கக்கூடியலாம். முழிக்கும் போதும், நம்ம சாப்பிடும் போதும் பிஸ்மி சொல்றோம், முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், ட்ரெஸ் போடும் போதும் அல்லாஹ்வுக்கு போடுறோம், செருப்பு போடும் போதும் நூஹ் நபி அல்லாஹ் போடுவாங்க, பாத்ரூம் போனாலும் போடுவாங்க, வெளியே வந்த பிறகு போடுவாங்க, சட்டையை கலத்தினாலும் போடுவாங்க, சட்டையை போட்டாலும் போடுவாங்க. அதனாலதான் நன்றி உள்ள நபியேங்கிறான் அல்லாஹ். ஏன் அல்லாஹ்வை நன்றி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுனாலதான் இன்னைக்கு எவன் சொல்றான்? இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு போடும் செருப்பு போனவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றானா? நாளே செருப்பு வாங்கினாங்க, அல்லாஹ்வா எனக்கு செருப்பு தந்தான் வசனம் மட்டும் பெருசா பேசுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்றி உள்ள திக்ர் அடியார்களாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.